அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மூன்று கடவுளின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்நாளின் தியானத்திற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஆண்டுடைய அருளை வேண்டி மன்றாடுவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சுத்திகரிப்பதற்காக, ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் மாற்றிக்கொள்வதற்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த தவக்காலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருமறையின் ஒளியில் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தாரும். இறைமைந்தன் இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமேன். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் என்றார் என்பதே. அன்புக்குரியவர்களே, இந்த தவக்கால தியானத்தை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்து இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய பொது செயலாளர் மற்றும் குழுவினர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தவக்காலம் என்பது திருச்சபை நமக்கு பாரம்பரியமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காலம். கடவுளை நோக்கிய நம்முடைய வாழ்வின் பயணத்திலே, ஆண்டவரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்திலே நான் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மையே திறனாய்வு செய்து கடவுளுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையெல்லாம் அகற்றி நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி கொண்டு நம்முடைய பாதையை சரிப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆற்றலோடு ஆண்டவர் விரும்புகிறவனமாக அவரை நோக்கி பயணிப்பதற்காகத்தான் திருச்சபை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நாட்களை நாம் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்வதற்கு கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவாராக. பாரம்பரியமாக 40 நாட்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. திருமறையிலே ஏறக்குறைய 159 முறை இந்த 40 என்கிற எண்ணிக்கை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடக்க கால திருச்சபை கொண்டாடின ஒரே பண்டிகை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த பண்டிகையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதனாலதான் பாரம்பரியமாக இருந்த ஓய்வு நாள் என்பதை தவிர்த்து ஆண்டவரின் நாள் என்று சொல்லி கிறிஸ்து உயிர்த்த இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளே திருச்சபை கூடக்கூடிய ஒரு வழக்கம் தொடக்க காலத்திலே ஏற்பட்டதை நாம் பார்க்கலாம். இப்படி திருச்சபை கொண்டாடின அந்த ஒரே பண்டிகைக்காகத்தான் ஆயத்தப்படுவதற்காக இந்த 40 நாட்கள் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடியும். திருமறையில பல நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக அடையாளமாக இந்த 40 என்கிற எண்ணிக்கை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சிறப்பான ஒரு காரியம், இந்த 40 என்கிற அந்த கால வரையறை நிறைவு பெற்ற பின்பு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய ஆற்றலோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒரு நம்பிக்கையை இந்த நாட்கள் நமக்கு கொடுத்திருப்பது என்பதை திருமறையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். போல 40 நாட்கள் நோவா காலத்திலே மழை பெய்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புதிய உலகம், ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு உலகம் உருவாவதை நாம் பார்க்க முடியும். அதே போல 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திர பயணத்தை கடந்த பின்பு அடிமைகளாக அல்ல, நாடோடிகளாக அல்ல, பூர்வ குடிகளாக கானான் நாட்டிற்குள் சொந்த மக்களாக செல்வதை நாம் பார்க்க முடியும். 40 நாட்கள் சீனாய் மலையிலே ஒரு முறை அல்ல 2 முறை கடவுளுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்ட மோசே இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை, கடவுளுடைய விருப்பத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினிவே மக்கள் யோசித்த போது கடவுள் 41ஆவது நாள் அவர்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் உறுதி செய்து வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசித்து ஒரு புதிய நம்பிக்கையோடு ஆற்றலோடு ஆண்டவருடைய திருப்பணியை துவக்கியதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மறைந்திருந்த சீடர்கள், பயந்திருந்த சீடர்கள் 40 நாட்கள் உயிர்த்தெடுத்த கிறிஸ்துவை கண்ட பின்பு 41ஆவது நாள் மன உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தையை, கிறிஸ்து உயிர்த்தார் என்கிற செய்தியை உலகுக்கு அறிவித்ததை நாம் திருமறையிலே பார்க்க முடியும். எனவே இந்த 40 என்கிற எண்ணிக்கை ஒரு புதிய வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமாகவும், கடவுளிடத்திலிருந்து ஆற்றலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக நமக்கு இருக்கும் என்பதை உறுதியாய் நாம் நம்புவோம். போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 40 நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையும் ஆற்றலையும் ஒரு புதிய வாழ்வையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க ஆண்டவர் அருள் பாராட்டுவாராக. குறிப்பாக இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவரின் இயேசுவின் வார்த்தைகளாக குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி நூலில் இது சமவெளி போதனை என்ற ஒரு பகுதியின் கீழாக வருகிறது.
நம் அனைவரும் அறிந்த வண்ணமாக மத்தேயு நற்செய்தி நூல்ல இது மழை பொழிவு என்கிற அடிப்படையிலே இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசுனுடைய போதனையினே உச்சகட்டமாக இந்த பகுதியை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயுவிலும் இதே வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவைகள் எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இரண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சந்தோஷப்படுங்கள், இல்லாததை பொல்லாததை உங்கள் மீது சொல்லும் போது சந்தோஷப்படுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாக இருக்கும். இவ்வாறு உங்கள் மூதாதையர் உங்களுக்கு முன்பாக இருந்த இறைவாக்கினருக்கும் இப்படியே செய்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்வதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு திருச்சபை என்பது யூதர்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது. சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டார்கள். ஜெப ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய யூத வழிபாட்டு இடங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேற்ற பெற்றார்கள். இப்படி வெளியேற்ற பெற்றவர்கள் ரோம அரசிடத்திலிருந்தும் துன்பத்தை சந்தித்தார்கள். தன்னுடைய சொந்த மக்களாகிய யூதரிடத்திலிருந்தும் துன்பத்தை சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒருவேளை கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், கடவுள் மேல ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையே நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். அதனாலதான் யாருடைய வாழ்க்கையிலாவது தீமை நடந்து விட்டால் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டார், கடவுள் கிட்ட எதிராக ஏதோ செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நாம் கேள்விப்படலாம். ஆனா கடவுளை நம்புறோமே, ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது என்று சொல்லும் போதுதான் துன்பங்கள் ஒருபோதும் கடவுளுடைய கோபத்திற்கும் கடவுளுடைய தண்டனைக்கும் அடையாளங்கள் அல்ல, மாறாக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அது அடையாளங்கள் என்கிற செய்தியை இந்த மத்தேயு நற்செய்தி நூலிலும் லூக்கா நற்செய்தி நூலிலும் ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளாக இங்கு சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மீது வீணான குற்றச்சாட்டுகளை சாட்டினார்கள், தீமையான குற்றங்களை அவர்கள் சாட்டினார்கள். குறிப்பாக இவர்கள் இரத்தத்தை குடிக்கிறார்கள், இவர்கள் திருவிருந்து என்கிற பெயரில் மனித மாம்சத்தை உட்கொள்கிறார்கள் என்று சொல்லி வீணாக குற்றம் சுமத்தினார்கள். ரோம அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவர்கள், இவர்கள் வன்முறையாளர்கள் என்கிற குற்றம் சாட்டப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய மக்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உங்கள் மீது தவறான வார்த்தைகளை சொல்வார்களானால், உங்களை வெறுத்து ஒதுக்கி நீங்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்வார்களானால், உங்களை இகழ்வார்களானால், உங்களை தள்ளி விடுவார்களானால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம பலர் நினைக்கிறோம் இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காகவே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தூய பவுல் சொல்லும்போது, இவ்வுலகிற்காக மாற்றும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருந்தால் நாம் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டுமே சார்ந்திருந்தால் எல்லா மக்களை விட இரக்கத்திற்கு உரியவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்க முடியும். இந்த உலக நன்மைகளுக்காக மாத்திரம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் தூய பவுல் இந்த இடத்துல நமக்கு சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கலாம். பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை இவ்வுலகத்திற்காக மாத்திரமே கடவுள் மீது என்பதை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கடவுளின் பொருட்டு துன்புறுவதற்கு பல நேரத்துல நாம் தயக்கத்தை வெளிப்படுத்துகின்றோம். மாறாக கடவுளுடைய பொருட்டு, அதாவது கடவுள் விரும்பக்கூடிய அன்பு, பகிர்வு, நீதி, உண்மை, நேர்மை இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்வதின் வழியாக நாம் துன்புறுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி கடவுள் விரும்புகிற வாழ்க்கையின் வழியாக நடந்து துன்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கிறோம். துன்புறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததுதான் அவருடைய சீடர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு விரும்புவதை நாம் பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ராஞ்சியை மையமாக கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மத்தியிலே செயின் சாமிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க பாதிரியார் பணி செய்து கொண்டு இருந்தார். நம் அனைவரும் நன்கு அறிந்திருப்போம். ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அவர் அந்த மக்களோடு பணி செய்து கொண்டிருந்தார். பழங்குடியின மக்கள் மத்தியிலே குறிப்பாக அந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக, அரசின் திட்டங்களினாலே அவர்கள் தன்னுடைய வாழ்விடங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற சூழ்நிலைக்கு எதிராக போராடினார்கள். பல முறை அவங்கெல்லாம், அந்த இளைஞர்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் அவர் போராட்டங்களை போராட்டினார். சட்டப்பூர்வமான போராட்டங்களை அவர் போராடினார். அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே
பழங்குடியின மக்களை மாத்திரம்தான் உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி பழங்குடியின மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய விடுதலை வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக கடுமையாக அவர் உழைத்தார். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் குறைந்த அளவு உணவை தான் சாப்பிடுவார்களாம். நாம் சராசரியாக சாப்பிடுகிற உணவில பாதி அளவுக்கு அவர்களுக்கு தான் கிடைக்கும், அதை தான் அவர்கள் சாப்பிடுவார்களாம். பழங்குடியின மக்களை போன்று தானும் மிக குறைந்த அளவு உணவு எடுத்துக்கொண்டு அவர்கள் மத்தியிலே பணி செய்து வாழத் தொடங்கியதை நாம் அவருடைய வரலாற்றின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் அரசு ஏதோ ஒரு காரணத்தினாலே திட்டமிட்டு இவர் மீது தேசிய புலனாய்வு துறையின் மூலமாக வழக்கு பதிவு செய்து கடந்த 2020ஆம் ஆண்டு தன்னுடைய 83ஆம் வயதிலே அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் சிறையிலேயே தன்னுடைய வாழ்வை இழந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா எப்படி வேண்டுமானாலும் அவர் வாழ்ந்திருக்கலாம், ஆபத்துகளை கண்டு மறைந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து அதன் வழியாக துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பத்தை கண்டு பயப்படாமல் கடவுளுடைய வழியிலே உண்மையோடு நடப்போமானால் அது கண்டிப்பாக துன்பம் தரக்கூடிய வழியாகத்தான் இருக்கும். அந்த வழியிலே நடப்போம், துன்பத்தை ஏற்றுக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைவோம். நம் ஆண்டவர் இயேசு சென்ற பாதையிலே நானும் செல்கிறேன் என்கிற மனமகிழ்ச்சியோடு செல்வோம். ஆண்டவர் சொல்வதை போன்று கடவுள் நம்மை பேறு பெற்றவர் என்று சொல்லி, நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லி அவருடைய விண்ணரசிலே நம்மை மிக நிறைவோடு ஏற்றுக்கொள்வார். விண்ணரசு செல்வதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுவோம். அன்பின் இந்த ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற இந்த இரக்கத்தின் நாட்களுக்காக, அருளின் நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஞான இருதயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவின் வழியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, அந்த வழியிலே நடப்பதின் வழியாய் வருகின்ற துன்பத்தை ஏற்று அதிலே மகிழ்ச்சி காணக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உணர்வை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலம் எங்களுக்கு பயனுள்ள நாட்களாய் அமைவதற்கு ஆண்டவர் உதவி செய்தரலும். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய NMS ஊழியங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். NMSலே பணி செய்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே அதை வழிநடத்துகின்ற பொது செயலர் அவர்களுக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசியும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் இந்த மிஷனரி சங்கத்தோடு எப்போதும் தங்கியிருக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் கூட இணைந்து உம்முடைய திருப்பெயரை நாங்கள் வாழ்கிற இடங்களிலே நாங்கள் செய்கிற பணியின் வழியாய் மாற்றிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திடலாம். இறைமை இந்த இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு மண்ணுலகிலே வந்து நமக்காக தம்மையே தந்த நம் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தாயின் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் ஆண்டவர் இயேசுவின் வழியிலே நடப்பதற்கு நமக்கு ஆற்றல் தருகிற தூய அவருடைய ஆற்றல் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் ஆண்டவரின் திருப்பெயரின் மாட்சிமைக்காக நாம் செய்கின்ற அனைத்து திருப்பணிகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.